கதவுகள் திறந்தால் உட்காரக்கூட நேரம் இல்லாமல் நாங்கள் வேலையை துவங்கி விடுவோம். ஒரு வருடத்தில் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். 5 வருடத்தில் தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமாக மாற்ற முடியும் என்று நம்பித்தான் வேலையில் இறங்கி இருக்கிறோம். அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்கள் இங்கே நம்பி நம்பி கொடுத்த பெரும் பொறுப்பை கொடுத்த மனிதர்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய் என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக. பாரத பிரதமர் நம்முடன் இன்று மாலை தொலைக்காட்சியில் பேசுவார் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் தொடை நடுக்கி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதறும் அளவுக்கு ஒரு ஆட்சி ஜனநாயக வரலாற்றில் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளூர்காரங்களுக்கு அதிக விலையிலும் வெளிநாட்டுக்கு குறைந்த விலையிலும் அத்தியாவசிய பொருட்களை விற்கும் ஒரே அரசு நம் மத்திய அரசு. இதையெல்லாம் தட்டி கேட்கும் மாநில குரலாக தமிழகம் திகழும். அதிகாரம் என்பது மக்களுக்கு நல்லது செய்வதற்காக, நாங்களே எங்களை பணக்காரர்கள் ஆக்கிக் கொள்வதற்காக அல்ல. இது தெரிந்தவர்கள். அதுவும் இங்கே நிற்பவர்கள் அனைவருமே அரசியலுக்கு சம்பாதிக்க வந்தவர்கள் இல்லை, தமிழகத்திற்காக சம்பாதிக்க வந்தவர்கள். அது நிகழ்த்தி காட்டுவது உங்கள் விரலில் இருக்கிறது.